ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ரோஜா செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் ரோஜா செடி அடிக்கிற வெயிலில் எப்படி காப்பாற்றுறது, அடுத்த சீசனில் நான் இன்னும் வச்சு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன மாதிரி கேர் கொடுக்கறது, இல்லை நான் இப்போ தான் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், ஒரு 30 ரூபா ரோஜா செடி எப்படி நான் ரீபார்ட் பண்ணுறது, எல்லா வகையான சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயில் காலம் ஆரம்பித்த உடனே நம்ம எல்லாரும் யோசிக்கிறது ரோஜா பூச்செடி இலைகள் வந்து கருத்து போகாமல் இருக்கணும், பூக்கள் வந்து நிறைய பூக்கணும், ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குதுன்னு நினைப்போம் இல்லையா? அப்படி இல்லாமல் ஈஸியாக காப்பாற்றி அடுத்த சீசன் கொண்டு போகிற டிப்ஸு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயில் காலம் ஏறின உடனே மண்ணிலே ஈரப்பதம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதையும் நீங்கள் பார்த்து நார்மலான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணினே வாங்க. அடுத்ததான் த்ரிப்ஸு, ஏஃபிட்ஸ் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே வரக்கூடுங்க. த்ரிப்ஸு பார்த்திங்கன்னா இலைகள் சுருண்டு போக ஆரம்பிக்கும். ஏஃபிட்ஸ் அந்த மொட்டு பகுதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் உடனே பார்த்த உடனே நீம் ஆயில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா மொத்த இலைங்கள்லாம் கருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஏன்னா வெயில் காலத்தில் அதுவும் சூடு இல்லையா, அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காமல் செய்யும் பொழுதும் இலைங்கள் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஏதாவது உரம் கொடுத்து வர வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட தண்டு பகுதியும் கருக ஆரம்பித்து செடி நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற உரங்கள் ரொம்ப பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதிகமான உரங்கள், அதுவும் கருகக்கூடிய உரங்கள், சூடுத்தன்மை இருக்கக்கூடிய உரங்களை கொடுக்காதீங்க. மக்காத உரங்களை கொடுக்காதீங்க. நல்ல ஒரு லிக்விடாக இருக்கக்கூடிய உரங்களை டைல்யூட் பண்ணிவிட்டு இலைங்கள் வழியாக ஊட்டம் கொடுங்க. இந்த சீசனில் நிறைய சத்து குறைபாடால் இலைங்கள் மஞ்சளாகி போகிறத கூட நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுதும் அதுக்கு நம்ம பஞ்சகாவியம் இல்லை மீன் அமிலம் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கக்கூடியது, கடற்பாசி லிக்விடாக கிடைக்கலாம். இல்லை நீங்கள் கிரானுல்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் தண்ணியில் ரொம்ப கொஞ்சமாக கரைச்சி நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கே நம்ம செடிக்கு இதுதான் அளவுன்னு தெரிய வந்துடும். அதே நீங்கள் இந்த சீசனில் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஓவர் ஃபர்டிலைசர் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற அனல் காற்றுல நம்ம கொடுக்கக்கூடிய சூடு தாங்காமல் செடி கருக ஆரம்பிக்கும். அதை செய்யவே செய்யாதீங்க. அப்புறம் மண் பகுதியில் ஈரத்தை தக்க வச்சுக்கோங்க. நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்கும் பொழுது மண் பகுதியில் அடியில் மண்புழுக்கள் நிறைய இருக்கணும். அப்படி ஓவர் வெயில் அந்த மண் பகுதியில் படும் பொழுது இல்லாமல் போகும். லைட்டாக ஈரப்பதத்தை பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு மூடாக்கு மாதிரி காஞ்ச இலைங்களை ஏதாவது சருகுகளை அந்த மண் பகுதியில் மேலோட்டமாக போட்டு விட்டுட்டு வாங்க. இலைங்களில் மொட்டு பகுதியிலலாம் கருப்பாக ஆகுது, தண்டுகள் கருப்பாக ஆகுது, பூச்சிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த இலைங்கள்லாம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணலாம். இல்லை ஓவராக இருக்குது அப்படின்னா ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். கொஞ்சமாக மோர் பெருங்காயம் தெளிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில்தான் நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செடியை எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றி கொண்டு வரலாம். புதுசாக ரோஜா செடி வாங்குறீங்க அப்படின்னா 30 ரூபா ரோஜா செடி, எந்த ரோஜா செடி இருந்தாலும் சரிங்க, அதுலேயும் 30 ரூபா ரோஜா செடியை நம்ம ரொம்ப கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். எடுத்த உடனே உச்சி வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் ரீபார்ட் பண்ணாதீங்க. நல்ல வெயில் தாழ்ந்து ஒரு 6 மணி போல் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் கொஞ்சமாக ரீபார்ட் பண்ணிவிட்டு நிழலான இடத்துல ஒரு வாரத்துக்கு வச்சு நீங்கள் ஈரப்பதத்தை லைட்டாக பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. எடுத்த உடனே ஓவர் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த செடி ஏற்கனவே வேரும் பாதிச்சிருக்கும். நம்ம எடுத்து வேறு ரீபார்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இன்னுமே நீங்கள் வெயிலில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். நல்ல நிழலான இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வெயில் ஷேட் படுற இடமா பார்த்து நீங்கள் கேர் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், எடுத்து நீங்கள் வெயிலில் வச்சு பராமரிக்கலாம். இந்த சீசனில் நம்ம செடியை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாலே போதுங்க. அடுத்த சீசனில் கூட நம்ம நிறைய பூக்கள் எதிர்பார்க்கலாம். இப்போவே நிறைய பூக்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதிகப்படியான உரங்களை தயவுசெய்து கொட்டிடாதீங்க. கொஞ்சம் செடிகள் ரெஸ்ட் எடுக்கு அப்படின்னா கூட அதை விட்டுடுங்க. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.